மரியாதையா போதியா இல்ல தோலை ஊற்றி மத்தால் தட்டுடுவேன். எங்க உங்களுக்கு மாய மந்திரம் ஏதாவது தெரியுமா? என்ன பார்த்தா பூசாரி மாதிரி இருக்கு. இல்ல நீங்க சொன்ன உடனே அந்த யானை பூனை மாதிரி போயிட்டு அதனால கேக்குறேன். அது நான் தான் முருகன். இட்டால் அது நடந்து விட்டால் இங்கு யானைகள் யாரையும் தொடமாட்டார். உண்மைதாங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நான் போயிட்டு வணக்கம் வணக்கம். காப்பாத்துங்க மறுபடியும் யாரை வந்துச்சு. காப்பாத்துங்க. பேசாம இல்ல சுட்டு போசிக்க போடலாமா? என்ன அண்ணன் நடக்க ஓடு. நல்ல வேலை. நல்ல வேலை. நீங்க இல்லன்னா பெரிய ஆபத்தா முடிஞ்சிருக்கும். ஆமா நீங்க யாரு? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? வீரத்தை பார்த்தா வேட்டைக்கார நாட்டம் தெரியுது. கடமை உணர்ச்சியை பார்த்தா காவல்கார நாட்டம் தெரியுது. ஆமா உங்க பேரு? சுருக்கமா சொன்னா ராஜு, விளக்கமா சொன்னா ராஜகுமார். நீ எப்படி வேணாலும் கூப்பிடலாம். உன் பேரு? சுருக்கமா சொன்னா விஜய், விளக்கமா சொன்னா விஜயா. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அப்படி போடு. ஆமா உங்க ஊரு? இதே ஊரு. வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அப்பா அம்மா கிடையாது, அட்ரஸ் உண்டு. உங்க ஊரு? மெட்ராஸ். எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. சீசனுக்காக இங்க வந்திருக்கோம். வரேங்க. போயிட்டு வா. சரி. ஆமா அடுத்த சீசனுக்கு வருவீங்கல்ல? கண்டிப்பா. கண்டிப்பா ஆகுமே. இயற்கை காட்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். யானையை கூட பிடிக்குமே. யானையை கூட போடுங்க. குட் குட். ஆமாம் நடிப்பு ரொம்ப பிரமாதம். பெட்ரோல் தீர்ந்து போச்சு போல் இருக்கேன். ஏம்மா பெட்ரோல் இல்லையா? வாய முடுங்க. பழகின யானைகளை வச்சுக்கிட்டு பருவ பெண்களை பயமுறுத்தி உதவி பண்ற சாக்குல உபதிரம் கொடுக்கிற ஆள் தானே நீங்க? இந்தாமா சொல்ற கேளுமா. என்னை பத்தி தப்பா நினைச்சீங்க. இங்க இருந்து பெட்ரோல் பங்க் 2 மைல் போகணும். அதனால கேக்குறேன், உதவி தேவையா? ஆளை பாரு, உங்க உதவி எனக்கு தூசிக்கு சமானம். உன் உடம்பு அவ்வளவு தூசியா? உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. ஏம்மா நான் பொறுப்போட பேசுறேன், நீ வெறுப்போட பேசுறியே. வேண்டாம் வேண்டாம் தோழர்களே, இது அனுபவப்பட வேண்டிய கேஸ். நம்ம போவோம். வா வா வா.
மிஸ்டர் மிஸ்டர் கூப்பிட்டதுதான். நீங்க வேலையாவது கூப்பிட்டாங்க. ஏன்னா நீங்க சன்மார் சங்கம் விட்டு கொடுக்காத வீராங்கனையாச்சே. குத்தல் பேசி இருக்கு. கூப்பிட்டது இருக்கு. ஒரு பெண்ணை இப்படி தனிமையில விட்டுட்டு போறது ஆண்மையா? ஆமா, கஷ்டப்பட்ட வேஷமாக வேஷதான் பெண்மையா? கஷ்டம். அரைகையில பெட்ரோல் இல்லாம போனதுனால அறிவுரை எல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. என் மாதிரி இந்த கஷ்டத்தை போல மனிதனுக்கு படிப்பை சொல்லி கொடுத்த வாத்தியா வேற ஒருத்தரும் கிடையாது. உன் நிலைமை இருந்து நீ இறங்கி வர வேண்டாம். ஏன் நிலைமை நான் இறங்கி வரல. இல்லைங்க, நான் பேசுனதெல்லாம் தப்புதான். கால வர வேண்டாம். அதுக்கு வந்தாச்சு போதும். நிச்சயம் கோபம் போனாலே நம்ம கடமை செய்வோமா? இங்கே இருந்து நீங்க தர வேண்டாம். நீங்க உட்காருங்க. One, two, three. உங்க உயர்ந்த உள்ளத்தை புரிஞ்சுக்காம நான் ஏதோ பேசிட்டேன். அப்படி இருந்தும் பொறுப்போட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி எனக்கு இல்ல. நீங்க வாங்க. இதோ இந்த தோழர்களுக்கு தான். ஆமா ஆமா, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. வாமா வா. இவங்கதான் மிஸ்டர் ராமலிங்கம், பெரிய எஸ்டேட் ஓனர். எனக்கு கிளப்ல அறிமுகமானாங்க. இதுதான் என் மக விஜயா. வணக்கம். வணக்கம்மா. விஜயா, இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்க. இப்ப மகளுக்கு கல்யாணம் நடக்க போதா? மகனுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதான். ஆமாமா, காலாகாலத்துக்கு முடிச்சிட வேண்டியதானே. முகூர்த்தத்துக்கு நீங்களாம் முன்னாடியே வந்துடும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இனிமேல் உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம். அப்போ நான் வர்றேன். சரிங்க, வரேம்மா. மிஸ்டர் தர்மலிங்கம், முகூர்த்தத்துக்கு முதல்ல நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஏன்பா? என்னம்மா? 10 வருஷமா நம்ம வீட்டுல தோட்ட வேலை பாக்குறான் சுப்பன். அவனோட பொண்ணு கல்யாணத்துக்கு உங்களை கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டான். நீங்க சாக்கு போக்கு சொல்லி போகாம இருந்துட்டீங்க. இப்ப ஒரு திடீர் சிநேகிதம், இதுக்கு மட்டும் இப்படி பறக்குறீங்களே. உங்க கொள்கையே எனக்கு பிடிக்கலப்பா. அட பைத்தியமே, சுப்ப நம்ம வீட்டு தோட்டக்காரமா? மிஸ்டர் ராமலிங்கம் பல தோட்டங்களுக்கு சொந்தக்காரரு. அப்பா, செல்வமும் தரித்திரமும் அவனவன் தலையெழுத்த பொறுத்த விஷயம். அதை வச்சுக்கிட்டு மனுஷனை வேறுபடுத்தி பேசுறது கொடுமை அப்பா. விஜயா, ராமலிங்கம் பெரிய செல்வந்தர். நாளைக்கே நம்ம வியாபாரத்துல பார்ட்னர் ஆகலாம். ஏன் சம்பந்தியா கூட வரலாம். அருமா, அவங்க அன்பு நமக்கு தேவை. அது மட்டுமல்ல, அந்தஸ்துல நம்ம விட ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர். அந்தஸ்து 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 வியாதி என்னைக்கு தான் உங்களை விட்டு போகுமோ? விஜயா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு தெரியும், அதுக்கு புரியும், உள்ளுக்குள்ளே நினைச்சு சிரிக்குது. ராமு, கால்பந்து ஆட போன இடத்துல பூப்பந்து மாதிரி ஒரு பொண்ணை சந்திக்கும்படி செஞ்சியே. ஏய், பெரிய ஆள்டா நீ. நீ கண்ணடிக்கிறியா? ஃபைன். ஆனா என் ஆசை நிறைவேணும்னா வள்ளி திருமணத்துல ஆறுமுகனுக்கு அவங்க அண்ணன் உதவி செய்யாம பாரு, அது மாதிரி நீதான் எனக்கு உதவி செய்யணும். சரியா?